இங்கே ஒருத்தர் அவருடைய கையை சுத்திலால் அடித்தும் அவர் கைக்கு ஒன்றுமே ஆகியிருக்காது. இதுக்கு காரணம் அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் பொருள் தான். அந்த ஆரஞ்சு கலர் பொருளுடைய பேர் D30. D30 ஆனது 2002ஆம் ஆண்டு ஸ்கேட் போர்டர்ஸான ரிச்சர்ட் பால்மர் மற்றும் பிலிப் கிரீனால் கண்டுபிடிக்கப்பட்டது. பார்க்கறதுக்கு ஏதோ ஆரஞ்சு கலர் மிட்டாய் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பொருளானது ஃபியூச்சருக்கு தேவையான ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். ஏன் இந்த பொருளை தான் இப்போ அமெரிக்காவின் இராணுவத்தில் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி என்னதாண்டா பொருள், இதில் என்னதான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதன் பெயர் D30 கு. இந்த D30 ஆனது நான் நியூட்டனியன் பிரின்சிபல் படி இயங்குது. அதாவது இந்த பொருளானது திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி தான் தெரியும். ஆனால் ஹார்டான ஒரு ஆப்ஜெக்ட் இது மேலே படும்போது இது கெட்டியாக மாறிடும். அதனால் ஏதாவது ஒரு பொருள் இந்த D30 பொருளில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஷாக் அப்சர்வேஷன் முறையில் அந்த பொருளை கிரகிச்சுக்கும். இதனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த தலை சிறந்த கண்டுபிடிப்பை 2002 ரிச்சர்ட் பால்மர் அண்ட் பிலிப் கிரீன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த பொருளை ஸ்போர்ட்ஸில் பயன்படுத்தினா நிறையா வீரர்கள் காயமாகிறத தடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸில் இந்த D30 மெட்டீரியலை அறிமுகப்படுத்தினாங்க. 2006 வின்டர் ஒலிம்பிக்ஸில் இந்த D30 மெட்டீரியலை பயன்படுத்தி USA மற்றும் கனடா வீரர்கள் பங்கேற்றாங்க. அதன் பிறகு இந்த மெட்டீரியலானது நல்லா செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா மற்றும் கனடாவின் இராணுவங்கள் இந்த மெட்டீரியலை தன்னுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி அவங்களுடைய சேஃப்டி கியர்ஸான ஹெல்மெட்டு, க்ளவுஸு, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்னு எல்லாத்துலேயுமே இந்த D30 பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வரைக்குமே அதை பயன்படுத்தி பல பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு மாடல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த D30. இந்த D30 நம்ம நாட்டு ராணுவத்துக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை.